ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் வந்து சிவகங்கை. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி நடக்கும். நவராத்திரி 9 நாளுமே வந்து ஒவ்வொரு ஸ்கூலு காலேஜ் வந்து இங்கே ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து ஒருத்தவங்களோட சிலை இருக்குது. அந்த சிலை வந்து யாருட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது யாருடைய சிலைன்னு, யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராட்டனம். சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடக்கூடிய ராட்னம்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி தாங்க. நம்ம சின்ன குழந்தையில வந்து எவ்வளோ, அதாவது அதை விளையாடுறதுக்காண்டி எவ்வளோ அடம் பிடிச்சோம், அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டு போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யானையை பார்த்தாலே பயப்படுவேன். ஐயோ, நம்மளை வந்து யானை அதாவது கொன்றுமோ அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தோணும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ சிரிப்பாக இருக்குது உண்மையாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யானையோட அந்த அது என்ன சொல்லுவாங்க, தும்பிக்கை, அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அண்டு நிறைய மக்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்டு வந்து அரண்மனைக்குள்ளேயே வந்து நிறைய ஸ்டாலு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபேன்சி கடை, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பானிபூரி, டெல்லி அப்பளம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது நவராத்திரிக்கு வந்து கொலு வந்து வைப்பாங்க. கொலு வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க சிலையும் அவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அப்படியே எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொருட சாமி சிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சரஸ்வதி, விநாயகர் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா சாமிகளோட சிலைகள் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ABCDE AAIE அந்த மாதிரி சொல்லிலாம் வச்சுருக்காங்க. ஸ்கூல் மட்டிக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோயிலுக்குள்ளே வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நவராத்திரி டைமில் மட்டும்தான் அந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மக்கள் கூட்டம் வந்து நிறையாவே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் உள்ளே போய் சாமி கும்பிடவே முடியலங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கும்பிடவே இல்லை. வெளியில் நின்று மட்டும் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா பிரசாதம் வேணுன்றவங்க வந்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நாங்கள் வாங்கலை. அதில் பாருங்களேன், பிரசாத ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து லைட்டு செட்டப் இதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறல இதுதாங்க அரண்மனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சிவகங்கை மக்கள் தாங்க, சொல்ல தேவையே இல்லை. அன்புனா அவ்வளோ அன்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. சிவகங்கையை பொறுத்தளவுக்கு எல்லா ஊருமே வந்து நல்லா இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம பிறந்து வளர்ந்த மண்ணை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுல யாருக்குமே. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்களா. இது வந்து ஒரு அகாடமியை சேர்ந்தவங்க தான். சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இவங்க பெர்ஃபார்மன்ஸ். கடைசி வரைக்கும் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து இவங்க பண்ணுற எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாமே அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்மளும் ஒரு ஸ்கில்லை வளர்க்காமல் போயிட்டோமே சின்ன பிள்ளையில, தேவையில்லாமல் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, எதுலையாவது ஒரு ஸ்கில் வந்து நமக்கு இருக்கணுமே, எதுலேயுமே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்கில் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஸ்கில்லு இருக்குது, அதை வந்து நம்ம வந்து வெளிக்கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவகங்கை ராணி அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணி காமிச்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிவகங்கை ராணினாலே ரொம்ப கெத்து தாங்க. எப்படி ஒரு எளிமையான தோற்றம் உள்ளவங்க, குணத்துலேயும் சரி, அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அரண்மனைக்கு வந்து வர்றேன். நவராத்திரி டைமில் வருவேன். அவங்கள நான் வந்து நான் என்றைக்கு வரேனோ அன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் அவங்கள. அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ராணி வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சிவகங்கை அப்படின்னு பார்த்தீங்கனாலே வேலுநாச்சியார் தாங்க. வேலுநாச்சியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாமே வந்து போற்றப்பட்டவங்க தான் அவங்க. வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்றது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். சிவகங்கைனாலே வந்து ஒரு நிறையா வீரம் நிறைந்த கதைகள்லாம் நிறையா இருக்குங்க. மருதுபாண்டிய சகோதரர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் குயிலி,
அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அடுத்து வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பாருங்களேன். இந்த தீக்கிட்ட நம்ம போனாலே அவ்வளோ அனலாக இருக்கும். ஆனால் அந்த அனல் வந்து அவங்க மேலே படாமல் எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணுறாங்க பாருங்களேன். அண்டு வந்து எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்து வந்தாச்சு. இவங்க தாங்க சிவகங்கை ராணி. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்டு எளிமையான தோற்றம் உள்ளவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ராணிக்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. அவங்களும் வணக்கம், நன்றி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.